தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம யோபுவின் சரித்திரத்தில் வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 19. 19ஆம் அதிகாரம் முழுக்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் யோபு அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவருடைய நண்பராகிய சூகியனாகிய பில்தாத் அவர் பேசியிருப்பாரு. அவர் துன்மார்க்கிற்கு நேரும் கஷ்டங்களை எல்லாம் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இவர் யோபு நினச்சிக்கிறது நம்ம இப்படி கஷ்டப்படுறதுன்னு நம்மளுடைய துன்மார்க்கத்தை பற்றி தான் இவங்க சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு. அப்போ யோபு அவருக்கு பிரதியுத்திரமாக தான் இந்த அதிகாரம் முழுக்க பேசுகிறாரு. நீங்கள் எனக்கு நண்பர்களாக இருந்தும் எனக்கு மன கஷ்டத்தை தான் உண்டாக்குறீங்க. நான் என்னுடைய அக்கிரமங்கள் எனக்கு தெரியும். அதை என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கிரமங்களையும் நீங்கள் எனக்கு நினைவுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது போக தொடர்ந்து தான் படும் கஷ்டங்களை ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறாரு. ஒருத்தர்கிட்டையும் எந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாரு அப்படின்றது. என்னுடைய சிநேகிதர்களே என்னை எதிர்க்கிறாங்க. முதல்ல துன்மார்க்கர்கள் என்னுடைய எதிரிகள், சத்துருக்கள், அவங்களெலாம் ரொம்ப என்னை அலட்சியம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அது கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது அது கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் என்னுடைய உறவினர்கள் என்னை வெறுக்கிறார்கள், என்னை சந்திக்கிறத விரும்ப மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி நிறையா சொல்கிறாரு. சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஏறக்குறைய அந்த அதிகாரத்தின் மையப்பகுதியில், என்னுடைய மனைவிக்கே என்னுடைய சுவாசமே பிடிக்கலை, என்னுடைய குழந்தைகள்லாம் பாவம், என்கிட்ட என்கிட்ட என்னுடைய வேலைக்காரிகள், என்னுடைய வேலைக்காரர்கள், அவங்கெல்லாம் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, அலட்சியம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு சாதாரணமாக தெரியும். அந்த இடத்துல அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் ரொம்ப தெரியும். அதையும் மீறி அவர் என்ன சொன்னார், தேவனை நான் கட்டாயம் என்னுடைய கண்களால் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய கண்களால் நான் பார்ப்பேன், அவர் என்னோட பேசுவார், நான் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அது போக அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் நண்பர்கள் எல்லார்கிட்டையுமே, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிட்டா, எழுதி ஒரு புஸ்தகமாக எழுதுனா நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில் நியாய தீர்ப்பு அப்படின்றது கட்டாயம் உண்டு. அதை நீங்கள் பாவம் செய்தவர்கள் கட்டாயம் அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் சந்திக்க வேண்டும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாரு. அல்லேலூயா.